இப்ப உங்க கேள்வி சொல்லுங்க. ஐயா அந்த அதாவது ஒரு ஒரு ஸ்டோரி உண்டுல்ல, மகரிஷி கிட்ட வந்து இந்த தவறுகள்லாம் ஏன் வந்து இந்த பாலியல் குற்றங்கள்லாம் ம், ஏன் ம், நடக்குது அப்படிங்கறதுக்கு ஒரு அத நான் ரொம்ப விளக்கமா சொல்லல. அந்த ஒரு ம், ம், பொண்ணு ம், அவங்க வந்து ம். அத நான் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லல. பட் நான் ரொம்ப டாபிக்ல இருந்து ஜாஸ்தி விலக வேண்டாங்கிறதுனால அது லைட்டா ரைட், சொன்னேன். ரைட், அது ரைட். நீங்க ஆமா, ஆமா, ஆமா. மகிழ்ச்சியோட இதை நீங்க சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி ம், ஒரு ம், கருமையத்தை நாங்க வச்சிருக்கோம், பிள்ளைங்களுக்கு நாம ம், எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு அந்த அவங்களோட ம், உடையா இருக்கட்டும், அவங்க என்ன மாதிரி ஒரு பதிவுகளை நாம தேக்குறோம் அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கும் இன்னைக்கு சமுதாயத்துக்கு. ம், ம். பிள்ளைங்களுக்கு கட்டாயம் சொல்லலாம். அதாவது அதை நீங்க கொஞ்சம் டீப்பா ரைட், சொல்லிருங்க. ரைட். அது வாழ்க வளமுடன். மகரிஷி அது அது சொல்லி அது அந்த கேள்வியை மகரிஷியிடம் கேட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அப்ப அப்ப சொன்னது. ஆனா இப்ப அந்த இதை வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இப்ப நம்ம எடுத்து பார்க்கறோமான்னா இல்லை, அதை எடுத்து பார்க்கணும். அப்ப மகரிஷி அப்ப பயிற்சி அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது அங்க கேட்ட கேள்வி, அதாவது அந்த கற்பழிப்பு இந்த மாதிரி இந்த 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 பாலியல் தொல்லை இது இந்தியாவில் கம்மியாக இருக்கிறது, அமெரிக்காவில் அதிகமாக இருக்கிறது ஏன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க, இங்க ஏன் அதிகமாக இருக்கிறது? அங்கு கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய இடத்தில் தானே அது அதிகமாக இருக்க வேண்டும், இங்கு இது குறைவாக இருக்க வேண்டுமே என்று ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி அப்ப பதில் சொல்லும்போது மகரிஷி சொன்னது, அதாவது அது அதாவது அந்த ஒரு பதிவுகள் ஏற்படுகிறது, அந்த பதிவுகளினுடைய அந்த தேக்கம் வெளிப்படும் போது இது இந்த மாதிரியான ஒரு செயல் நடக்கிறது என்று அன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல அந்த பதிவுகள் ஏற்படக்கூடிய அடிப்படையில் பெண்களை நாம அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில வெளியில அதிகமா அலோவ் பண்றது இல்ல. அந்த மாதிரி இருந்ததுனால அந்த பெண்களிடம் அந்த பதிவுகள் ஏற்படவில்லை, அது குறைவாக இருந்தது என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது அதை பொருந்தாது. இன்னைக்கு இங்கு இருக்கக்கூடிய நிலையை விட நம்ம ஊர் தான் மிகவும் அந்த பதிவுகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் அதிகமாக இருக்கிறது என்றது போலதான் இப்பொழுது மாற்றம் அடைந்து விட்டது. அப்ப இப்போ அது எப்படி மாறும்? அது அங்கேயே அங்க அதிகமாகுது. நம்ம இதுல அந்த கலாச்சாரத்தை மாற்றி விட்டார்கள், எல்லாமே மாறிவிட்டது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஊர்ல அந்த கலாச்சாரம் பண்பாடுன்னா அந்த பண்பாடு அப்படியே அப்படியே முழுமையாக இருந்தால் அது சரியாக இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுல ஒரு பாதியை கெடுத்துட்டு பாதியை மாத்திக்கிறாங்க, மீதி என்ன பண்றாங்க கண்டிஷன்ல வச்சிருக்காங்க. இப்போ இந்த முழுமையாக இருந்து அந்த ஒரு சட்டத்தில் இருந்தால் சரியா இருக்குமே தவிர அதை பாதியை மாத்திட்டு இந்த கண்டிஷன் வச்சா இப்போ இது எல்லாமே ரொம்ப வீணா போயிடும். இப்ப அங்க இருப்பதை விட இந்த நாடுகள் நன்றாக இருக்கிறது என்றதாகத்தான் இருக்கிறது. இப்போ நான் இங்கு பார்க்கிறேன், இங்கெல்லாம் இப்படி உடை அப்படி இப்படின்னு சொல்றேன், உடைனால அங்க அப்படி பாக்குறாங்க. நீங்க கூட ஒரு பாட்டு பாடினா அந்த பையன்லாம் சொன்னீங்க, இங்கெல்லாம் அப்படி ஒரு பார்வையே இல்லையே. ரொம்ப கேஷுவலா ரொம்ப அந்த ஒரு நிலையில தானே இருக்க. அந்த ஒரு பார்வையை இங்கு பார்க்க முடியவில்லையே, அப்படி இல்லையே. அப்ப ஏன் இல்லை என்று நான் சிந்தனை செய்து பார்க்கிறேன். இங்கே தேவை என்ற அந்த பொருள் தேவையிலேயே அவன் என்ன பண்ணான், அங்கேயே வந்து அதை கரெக்டா இருக்கிறான், முடிச்சிடறான். அதுலயே தேக்குதல் என்பதுக்கு இல்லை. அப்ப அங்கேயே அது சரியாகும் போது இது வந்து இந்த அளவுக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலை இங்கு நான் இங்க பார்க்க முடியவில்லை. அது அந்த அந்த தேக்குதல் என்பது பொருள்ல தேக்குதல் என்பது எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறதோ அங்க வந்து என்ன ஆகும், இதுவும் அதிகமாகும், அதனுடைய இது அதிகமாகும். அப்ப இது வந்து மகரிஷி சொன்னது வந்து அந்த பதியக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நம்ம நாட்டில தான் இதை அந்த அதாவது பிறர் பார்த்து ஒரு மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்துதல். இப்போ நம்ம நாட்டில் பிறர் பார்க்க வேண்டுமே என்பதற்காக உடை உடுத்துதல் என்பது நம்ம நாட்டில் தான் இருக்கு. இங்க அப்படிலாம் இல்லை. இது கேஷுவலா இங்க எல்லாருக்கும் அதான் உடை அப்படிங்கிற மாதிரி இருக்கே தவிர பிறர் பார்க்க வேண்டுமே என்பதற்காக உடை உடுத்துதல் சாதாரணமாக அது அதாவது பனியன் போட்டு ஜீன்ஸ் போடுறதுன்னு இல்லை. நீங்க சாதாரணமா சேலையே கட்டினாலும் பண்பாட்டின் அடிப்படையில் கட்டினாலுமே அந்த சேலையை வந்து
பிறர் பார்க்கணுங்கிறதுக்காக கட்டணம்னு எப்போ வர்றீங்களோ அங்கேயே வந்து பதிவுகள் ஏற்பட்டு விடுகிறது. இப்ப நம்ம நாட்டில் தான் இது அதிகமாக அந்த பதியப்படுகிறதுங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம்னா மகரிஷியினுடைய பதில் வேறு மாதிரி மாறிவிடும் என்று தோன்றுகிறது. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, கேள்வி பதில். வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனர்கலி அம்மா, நீங்க பேசலாமா? தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். முதலாவதாக அருணா அம்மாவுக்கு மிக்க நன்றி. மிகச் சிறப்பாக எடுத்து சென்றார்கள். அதை எப்படியே நீங்க அந்த கொடுத்திருக்க ஒவ்வொரு என்ன உடல் உயிர் மனம் சார்ந்ததா, உடலின் தேவை என்ன மனதின் தேவை என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்றதையும் சொன்னாங்க. எது உயிராக வந்தது, எதற்காக வந்தது அப்படின்னும், அதுக்கப்புறம் உடலும் மனமும் இதற்கான கருவியாக இருந்து உதவுகிறதுன்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. அத்தனை தத்துவம் கருத்துக்களையும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அதுக்கு அடுத்து ஐயா சொன்ன விளக்கம் வந்து அப்படியே ஒரு, அதாவது உங்களுடைய பார்வையே வேறு விதமான பார்வை, மாற்றி யோசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய புரிதல்களை ஏற்படுத்திங்க ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். என்னன்னா, நமக்கு வந்து கழிவுகளின் தேக்கம் நீங்குகிறதுன்னு யூஸ்வலா என்ன நினைப்போம், மழை ஜலம் கழிகிறது, வியர்வை கழிக்கிறது, கண்ணீர் தும்மல் இருமல் எல்லாமே கழிகிறது. அதை மட்டும்தான் நம்ம வந்து பாக்குறோம். அந்த இயற்கை கழிவாக விந்துநாத கழிவை வந்து நாம தேக்க கூடாதுன்றத சொல்லியிருக்கீங்க. தேக்காமல் இருந்தால், தேக்கினால் என்ன ஆகும், நோயாகும். சரி, அது வெளிப்படுத்தினால் அது முறையாக வெளிப்படுத்த வேண்டும். அப்போதான் அது சமன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த ஒரு திருமண பந்தம் என்பதை ஏற்படுத்தி வச்சாங்க. அந்த ஒரு இது வந்து நமக்கு சரியா புரியுது. அந்த உயிர் சார்ந்ததுக்காக காயக்கல்பத்தை மிக அற்புதமாக நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். பிறந்த முதல் 10 பருவம் வரை நமக்கு அது உடல் கட்டுவதற்காக அந்த ஜீவகாந்த சக்தி பயன்படுகிறது. அதற்கப்புறம் அது செக்ஸுவல் கிளாஸ்ல போயிட்டு அவன் வயது முதிர்ந்த பின் எதற்கு உருவாகிறது, இந்த உடலில் உள்ள உயிர் துகள்கள் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்குவதற்கு அது ஜீவகாந்த சக்தியாக, திணிவு பெற்ற சக்தியாக வருகிறது. அது நாம முறையாக பயன்படுத்தினால், தேக்கம் மீறும் போது, அதாவது கழிவு அதிகமாகும் போது அதை முறைப்படி பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு புரியாமலே இருக்கும், சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும். அது என்னன்ற உயிரை பற்றிய ஒரு விளக்கம் நமக்கு மகரிஷி அவர்கள் தான் காயகல்பத்திலையும் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க இந்த புத்தகத்துல தெளிவா விளக்கியிருக்கீங்க. இந்த புத்தகம் இல்லாதவர்கள் எல்லாம் வாங்கி படித்தால் இதனுடைய ஒரு பெரிய புரிதல், ஏன்னா புரிதல் இல்லாமத்தான் இன்றைக்கு சமுதாய சீர்கேடு. திரைப்படங்களும் சரி, பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி முறையும் வழங்கப்படவில்லை. இது நமக்கு யூனிவர்சிட்டியில போயிருக்கின்ற ஒரு தகவல் இருக்கு. அது எப்போ நமக்கு அது பாடத்திட்டமாக வரும் என்பது தெரியவில்லை. இந்த என்ன சொல்ற கழிவுகளின் தேக்கம் நமக்கு உடலில் இருந்தால் அது எவ்வளவு தீமையை உண்டாக்கும் என்பதை பற்றிய தெளிவான புரிதலை கொடுத்ததற்கு நன்றி ஐயா. அதே மாதிரி அம்மா சொல்லும் போது அந்த XXXY என்பதனால என்ன ஆச்சுன்னா, நமக்கு வந்து அந்த பெண்களுக்கான, அதாவது முன்ன காலத்துல ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக கூட குழந்தை பிறக்கவில்லை, ஆண் குழந்தை பிறக்கவில்லை, தன் குடும்பத்திற்கு வாரிசு இல்லை என்ற அந்த மாமியார் மாமனார் கொடுமைகளில் இருந்து பெண்களுக்கான ஒரு விடுதலை கிடைத்தது. இதனை பற்றிய ஒரு புரிதல் விஞ்ஞானத்தில் இருந்து நமக்கு கிடைத்ததனால் அந்த இப்ப இருவருக்குள்ளாகவும் ஒரு யார் இதற்கு மூல காரணம் என்பதை புரிந்து இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பா நமக்கு மகரிஷி கொடுத்திருக்காங்க. இந்த பாடத்திட்டங்களை பள்ளிகளிலும் கொடுக்க வேண்டும். ஈவன் நம்ம இறைஞான ஆசிரியர்கள் நம்மளுடைய மனவள மன்றங்களிலும் கொடுக்க வேண்டும். இதனை பற்றி அம்மா மியூட் ஆயிடுச்சுங்களா? அம்மா இது ஐயா வாழ்க வளம். அம்மா வாழ்க வளமுடன். அதாவது அம்மா ஐயா இது குறித்த தொடர்ந்து ஆய்வுல இருக்காருமா. கடந்த 2-3 வாரமாவே இந்த இது குறித்த ஆய்வுல தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்காரு சார். நல்ல நல்ல தருணங்களில் அதற்கான கருத்துக்களை எல்லாம் பகிர்வார். அனைவரும் இணைந்து இருந்தால் அது இதற்கான விளக்கங்கள் தொடர்ந்து அனைவருக்கும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி அவங்க பேசலாமா? வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருணாமா சொல்லுங்கம்மா. வந்து இன்னைக்கு சிறப்பா சொன்னாங்க. நான் வந்து இந்த தலைப்புல வந்து ஃபர்ஸ்டே இதெல்லாம் பேசும்போது இதை எப்படி பேசுறது ஐயாவே இது வந்து ரொம்ப ஆழமா கொடுத்திருப்பாங்க. ஐயா உங்க அளவுக்குலாம் யாரு இதை வந்து கொண்டு வர முடியாது, அதனால இதை யார் எடுத்து பேச போறாங்கன்ட்டு. அப்புறம் அதை பார்க்கும்போது அருணாமா கொடுத்துருந்தாங்க. சரி அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி மேலோட்டமா கொண்டு வந்துட்டு மற்ற விஷயத்த நல்லா நல்லா டீப்பா கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு விதமா நல்லா இருந்தது, கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா உங்க அளவுக்கு வந்து அந்த ஆழமா யாருமே அதை வந்து கொடுக்க முடியாதுங்கய்யா. நீங்க மட்டும் தான் கொடுக்க முடியும். நாங்க கேட்டிருக்கிறோம், இந்த ஆன்மீகம் உடலை சார்ந்ததா உயிரை சார்ந்ததா அப்படின்ட்டு. அது வந்து உங்களோட கோணமே அது வேற விதமா அதை வந்து தைரியமா வந்து எல்லாருனாலும் இதை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதே ஒரு ஒரு யோசனையா தான் இருந்தது. ஆனா நீங்க தான் இவ்வளவு வந்து அதை கொடுக்குறீங்க. நம்ம கொடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அம்மா கொடுத்த மாதிரி தான் கொடுக்க முடியுது. நேரடியா இவ்வளவு டீப்பா வந்து கொடுக்க முடிய மாட்டேங்குதுங்கய்யா. அது என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்க கொடுத்த இது வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கிறீங்க. அம்மா வந்து அதை கொடுத்ததை வந்து கொஞ்சம் மேலோட்டமா கொண்டு வந்து அதுவும் ஒரு கேட்கவே நல்ல சிறப்பா இருந்ததுங்கய்யா. அப்ப எல்லாம் இந்த அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா, குழந்தைங்கள் வந்து இந்த குழந்தை இப்ப வந்து எல்லாமே செயற்கை கருத்தரிப்பா தான் இருக்குது. அப்ப எல்லாம் வந்து சொல்வீங்க ஒரு 10 குழந்தை கூட எடுப்பாங்க, பெத்தெடுத்துருவாங்க, நல்ல வேலை செய்வாங்க. ஆனா அப்ப எல்லாம் நம்ம கொஞ்சம் எங்க கல்யாணத்துக்கு முந்தியெல்லாம் இந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கருத்தடை மையம்னு போட்டிருப்பாங்க. வாங்க வாங்கன்ட்டு வந்து வீட்டு வீடா வந்து வந்து கணக்கெடுத்து பார்ப்பாங்க. இப்ப எல்லாம் கருத்தரிப்பு மையம்னு ஒரு 25 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளேயே அப்படியே மாறி போச்சுங்கய்யா. அப்ப இதுக்கெல்லாம் அந்த பயிற்சியை வந்து மகிழ்ச்சி வந்து இந்த பயிற்சியை வந்து நல்லா நம்ம செய்யணும். அப்ப அந்த மாதிரி செய்யும் போதுதான் நம்மளுக்கு அந்த விந்துநாதம் தரமா இருக்குங்கிறது. அது வர்றதுக்கு காரணமே 2 இருக்குங்கம்மா. நம்ம ஒண்ணு என்ன சொல்றோம்னா, ஒன்னதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு விதை இல்லாத காய்கள் இந்த மாதிரி உணவு மாற்றப்பட்டதுனால் உணவு மாற்றம் கருத்தரிப்பு மையம் வருதுங்கிறது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், எப்பொழுது விந்துநாதம் சமன் செய்யப்பட வேண்டும் என்று இயற்கை சொன்னதோ, இப்ப என்ன 10 வயசுல மேஜர் ஆயிருது பொண்ணு, நீங்க 30 வயசுல கல்யாணம் பண்றீங்க, 20 வருஷம் நீங்க என்ன பண்றீங்க, அதை அப்படியே விடுறீங்க. இது ஒரு காரணம். இது ஒரு காரணம். இயற்கை சொல்றத கேட்கல. படிக்கிறாங்க அப்படின்ட்டு இப்ப பெண்களே வந்து 25 அப்ப இப்ப நம்ம என்ன சொல்றோம், படிக்கிறாங்க, வேலைக்கு போகணும், வேலைக்கு போன பிறகுதான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்றதுக்கு எப்ப தகுதின்னு இயற்கை ஒன்ன சொல்லுது. நீங்க கல்யாணம் பண்றதுக்கு தகுதி வந்து படிக்கிறதும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதும் கல்யாணம் பண்றதுக்கு தகுதியா என்று கேட்டால் அது தகுதியே இல்லை. அதுக்கு சம்மந்தம் இல்லை. நாம இதை அதுல சம்பந்தப்படுத்தணும் பாத்தீங்களா, அங்கதான் வீணா போயிட்டோம். ஒரு நிமிஷமா சந்தேகம் கிளியர் பண்ணிக்கிறேன். அந்த 20 வருடம் அவங்க சரியாக சமன் செய்யாததே ஒரு பலவித நோய்களுக்கு காரணமாகிடும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு நிறைய நோய்க்கு காரணம். அது மருத்துவ உலகம் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இது ஒரு நுணுக்கமான இடங்க. இதெல்லாம் புரிய வைக்கிறேன்னா பெரிய கஷ்டங்க. ஆனா இது நம்ம கடகராணி அம்மாக்கு என்னன்னா, நீங்க அந்த புத்தகத்துல இருக்கிற மேட்டரை அப்படியே நீங்க உள்வாங்கினீங்கனாலே நீங்க கூச்சம் இல்லாம சொல்லிட முடியுமா? அதுக்காக நம்ம ஐயா புத்தக வெளியிட சொன்னாரு. நம்ம அத சப்ஜெக்ட் நீங்க அதெல்லாம் நீங்க நல்லா உள்வாங்கி படிச்சு அதுல இருக்கிற மாதிரியே கூட சொல்லுங்க. அப்போ உள் வாங்கிக்கிறோம். அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூச்ச சுபாவமா நீங்க நம்ம தமிழ்நாடுல வந்து பழகுங்க, வந்து இந்த சப்ஜெக்ட் கொடுங்க. அருணாமாக்கு அடுத்த சப்ஜெக்ட் நீங்க இதையே கொஞ்சம் வேற மாதிரி. நீங்க அந்த 20 வருஷம் சொல்றீங்க இல்லையா, அந்த 20 வருஷத்தினால நோய்கள் நிறைய வருது. இது எந்த நாட்டுல நிறைய வருது? நம்ம நாட்டுல நிறைய வருது. கண்டிப்பா. என்னன்னு கேட்டா நம்ம இதை கட்டுப்பாடு அதுன்னு வச்சிருக்கோம். இப்ப இங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அது சமன் செய்யப்படுறது அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க லிவிங் டுகெதர்னு இருக்காங்க. எப்ப கல்யாணம் பண்ணுமா பண்ணிக்கிறாங்க. அது சரியாக இருக்கிறது. நம்ம லிவிங் டுகெதர் அப்படிங்கறத வந்து நாம வந்து ஃபாரின்ல வந்து ஏதோ தப்பான ஒரு உணர்வோட பாக்குறோம். ஆனால் இங்கு லிவிங் டுகெதர் ரொம்ப அற்புதமா இருக்கு. 2 குழந்தைகள் பற்றி இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கவங்கள நான் சந்திச்சேன். இன்னும் கல்யாணம் பண்ணல, அவங்க 2 குழந்தை பிறந்துருச்சு இருக்காங்க. லிவிங் டுகெதர்
அவங்க மன ரீதியாக மிகவும் அன்பாக இருக்கிறார்கள். இவங்க நம்ம ஊர்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, லிவிங் டுகெதர்னா இவங்க 2 பேரும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அவங்களும் இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ஒரு, அதாவது நம்ம நாட்டுல லிவிங் டுகெதர்ங்கிறது தப்பான லிவிங் டுகெதர், இங்கே சரியான லிவிங் டுகெதர். அப்ப ஒன்றை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சரியாக புரிந்து கொண்டு எடுக்க வேண்டும். அதை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு நம்ம கலாச்சாரத்துக்கும் அதுக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு குழப்பம் பண்ணும்போது அங்கே தவறாக மாறிவிடுகிறது. சரிதாங்க, சரிதாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஐயா அப்பெல்லாம் ஐயா சிறந்ததொரு 15 விளக்கம். வயசு 14 வயசுல தாங்கய்யா எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆமா, மாதிரி ஆன ஒண்ணு ஒரு ஏஜ் 4 அட்டன் பண்ணி 2 வருஷம் வருஷத்துல கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் ஆயிடுவாங்க. ஒரு 5 வருஷம் வீட்டுல இருந்தாலே இந்த பொண்ணு இன்னும் சமைஞ்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுல வச்சிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. பாதி பாட்டி அனுப்புறதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ட்டு பேசுவாங்க. இப்ப அதனால யாரு 20 வயசுக்கு இப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஏன் அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு பேசுறாங்க. டைம் வேணும், நாங்க அப்புறமா பிளான் பண்ணி குழந்தைய பெத்துக்கிறோம் பிளான் பண்றாங்க. இல்ல, நீங்க கல்யாணம் பண்ணிருங்க, குழந்தைய பெற்றுக்கிறது நீங்க பிளான் பண்றீங்க, ரைட்டு, கல்யாணத்தை பண்ணிருங்க, அதான இயற்கை சொல்லுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. ஐயா வாழ்க வளமுடன். இந்த வாழ்க நேரத்துல என்னுடைய புரிதல்னா, இப்போ இந்த சப்ஜெக்ட பத்தி நீங்க இன்னமும் கூட ஒரு தெளிவான புரிதலை மாணவர்களுக்கு கொடுக்கறோமோ இல்லையோ பெற்றோர்களுக்கு கொடுக்கணுங்க ஐயா, முக்கியமா. அதான் ஏன்னா இந்த பொருள் பெற்றோர்களுக்கு தான் சார்ந்த கொடுக்கணும். வாழ்க்கை, ஆமா, பொருள் சார்ந்த வாழ்க்கையை நாடி அதைத்தானமா போறாங்க. அதைத்தானமா கொடுத்துட்டே இருக்காரு கண்டு இந்த லாஸ்ட் 1 வீக்கா பாருங்க. இப்படி நாளைக்கு இல்லைங்க, வர காலையில சிந்தனை துளியும் அது இல்ல இல்ல சப்ஜெக்ட் தான். ஐயா, நான் சொல்ல வந்தது அது இல்ல. பெற்றோர்கள் குழந்தைகள் நான் வாழ்க்கையில செட்டில் ஆன பிறகுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்ற எல்லாருடைய கம்பெனியும் பெண்ணுக்கு 35, பையனுக்கும் 37. அப்படி இருக்கும்போது சில ஏதோ தேவையில்லாததுல அவங்களுடைய உயிரே போகக்கூடிய ஒரு அளவுக்கு ஏற்படுத்துது. அதனால நம்ம மாணவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டியது, எல்லா பருவத்திற்குமே கொடுக்கணும். கல்விக்கு காலேஜுக்கு போறவங்களுக்கும் சரி, வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, பேரண்ட்ஸுக்கும் சரி. சோ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே நம்ம கொடுக்கணும். இந்த இளைஞர்களை நான் குற்றம் சொல்லவே மாட்டேன். இந்த இளைஞர்களுடைய பெற்றோரை மட்டும்தான் நான் குற்றம் சொல்வேன். அவர்கள் தான் இவர்களை கெடுக்கிறார்கள். அவங்கள கேட்டா அவங்க எனக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. சோ நம்ம பெற்றோர்களை முதல்ல அப்படி படிப்படியாக கொண்டு போகலாங்கய்யா. பெற்றோர்கள், மாணவர்கள், வளர்ந்தவர்கள், வேலை செய்பவர்கள், அப்படி கொண்டு போகலாம். பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னாமா, பெற்றோர்கள் இந்த பொருளாதார ரீதியாக மட்டும் அதை தூண்டி விட்டுறாங்க, அந்த ஆசையை தூண்டி விட்டுறாங்க, அவங்க மனதை கெடுத்துடுறாங்க. அப்புறம் போயிட்டு அது வேற ஒரு இடத்துக்கு அப்படி தாவும் போது இதுல போய் அப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, அதை தடுக்கிறாங்க. நீங்க இதுல இருந்து பேசிக்ல இருந்தே சரி பண்ணியிருந்தாதான் சரி பண்ண முடியுமே தவிர, இதுல போன பிறகு நீ அதை சரி பண்ணோம்னா முடியாது. அதை கட்டுப்பாடு தான் பண்ண முடியுமே தவிர அதை சரி செய்ய முடியாது. அப்ப எல்லாமே அங்க சமன் செய்யப்பட வேண்டும். அது பெற்றோர்கள் வேதாத்திரியத்தை, அது வாழ்க்கை தத்துவத்தை முழுமையாக புரிதல் வேண்டும். புரிஞ்சா இது எல்லாமே சரியாயிரும். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததா ரிஷிபாபா பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருணம்மாக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த தலைப்புல பேசுறதுக்காகவே. ஐயா, நீங்க ரொம்ப சிறப்பான விளக்கம் கொடுத்துட்டீங்கங்க. இதுக்கு மேல புரியலன்னு சொல்றதுன்றது ஒண்ணுமே இல்லைங்க. உண்மையிலே ரொம்ப எல்லாத்துக்குமே தனித்தனியா சொல்லிட்டீங்கங்க. எங்க விரயமாகும், எங்க சமன்படுத்தப்படுது அப்படிங்கறத சொல்லிட்டீங்க ஐயா. ஐயா, எங்க இன்னும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற ஆண் பிள்ளைங்களை பாக்குற பொழுது அவங்க கிட்ட நிறைய பெண் தன்மையை தான் அதிகமா பாக்குற மாதிரி தெரியுதுங்க. நிறைய பசங்களை பாக்குறாங்க ஐயா. அவங்களுக்கு ஏன் அந்த ஒரு ஆணுங்கிற அந்த ஒரு கம்பீரமே இப்ப இல்லைங்க. அவங்களுடைய நடை, உடை எல்லாத்துலயுமே மாற்றம் இருக்கு. அதே மாதிரி வீட்டுல பெற்றோர்கள் கூட பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைய போட்டு இல்லம்மா, இல்ல கண்ணு அப்படின்னு அந்த ஒரு மாதிரி பெண் பிள்ளைய வளர்க்குற மாதிரியே வளர்க்குறாங்க. அது இல்லைங்கம்மா, அது நீங்க இப்ப முன்னாடி பார்த்த ஆண் பிள்ளைகளுக்கும் இப்பக்கும் வித்தியாசத்தை நீங்க பாக்குற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது இதுக்கு காரணம் எங்க இருந்து வரும் அப்படின்னம்னா, அவர்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை முறையில் மன உணர்வுகள் எல்லாமே சேர்ந்து வரும். அன்னைக்கு ஆண் பையன் அப்படி இருந்தான்னா அவங்களுடைய பெற்றோர்கள் அங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தாங்க,
இப்ப இன்னைக்கு குழந்தையை பெற்றுக்கிறவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த போல இது மாறதான் செய்யும். அது ஆப்போசிட்டா மாறிட்டு வருது. அங்கேயே ஆப்போசிட்டா மாறிட்டு வருது. இப்போ ஆமாங்க ஒரு ஐயா. காலத்துல கணவனுக்கு பயந்து மனைவி இருப்பார்கள். இப்பொழுதுதான் மனைவிக்கு பயந்து கணவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆப்போசிட்டா மாறி போச்சே. அப்ப இங்கேயும் ஆமாங்க மாறதானே செய்யும். அப்ப உண்மைதான். இதெல்லாம் அந்த உணர்வு சார்ந்த வீரமே விஷயம். வீரத்தன்மையே பார்க்க முடியலங்க ஆண் பிள்ளைகள் கிட்ட. அது அப்ப ரொம்ப அது இங்க மாறும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் குழந்தைகள் வளர்ந்து வரும்போது அங்கேயும் தெரியுது. அதை நம்ம ஆமாங்க. கொஞ்சம் ஓவராலா நம்ம சிந்திச்சு பார்த்தாதான் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் விளக்கத்தை. அடுத்தது கீதா தேவி அம்மா பேசுங்க. வாழ்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கீதா தேவிம்மா பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா நான் காலையில கேட்டேன் ஐயா, ஃபுல்லா கேட்கல ஐயா. என்ன டவுட்னா எனக்கு சரி. இப்போ வந்து சில பேர் வந்து திருமணம் ஆகாத இருக்காங்களா ஐயா, பெண்கள் ஆமா ஆமா திருமணம் ஆமா பண்ணிக்காத இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆமா எப்படி இதை சமப்படுத்த முடியும்? அவங்களுக்கு அதாவதுமா, கல்யாணம் பண்ணிட்டு விடோ ஆயிட்டாங்க, சின்ன வயசுல விடோ ஆயிட்டாங்க. அதாவது இந்த நம்ம நாட்டுல இப்போ ஆ, திருமணம் பண்ணல, இல்ல விட ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க வந்து முழுக்க வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கணும் அப்படிங்கறத வச்சிருந்தாங்க. ஒண்ணு அப்படி இருக்கணும். சரிங்க ஐயா. நீ ஆமா உலகையில் ஐயா, சரி. சாதாரணமாக தான் இருப்பேன், திருமணம் பண்ணாம இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா உடல் ரீதியாக வரக்கூடிய நோய்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. வேற வழி இல்லை. ம், சரிங்க ஐயா. அப்படி இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலா மாறுங்க. அதுக்காக தான் நம்ம ஸ்பிரிச்சுவல்ல காயல்ப பயிற்சிங்கிறது ஒரு அளவுக்குத்தான். அது நம்ம காயல்பம் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே முழுசா சரியாகும்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. அப்ப நம்ம நம்ம அந்த அந்த உணர்வுகள் ரீதியாக இவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கல, ரைட், அவங்க ஸ்பிரிச்சுவலா ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ல போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு உணர்வுகள் வராது. ஏன்? அவங்க பொருள் சம்பாதிக்கணுங்கிற அந்த ஒரு மன உணர்வே கிடையாது, அந்த டென்ஷனே கிடையாது, அந்த உந்துதலே கிடையாது. அப்ப அவங்களுக்கு இது சமன் செய்வதற்கான சூழ்நிலை இருக்கும். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் பொருள் சம்பாதிப்பேன், நான் நிறைய சம்பாரிச்சதை வச்சுட்டு நான் வந்து நான் விதவிதமா சாப்பிடுவேன், எல்லாத்தையும் அனுபவிப்பேன், இதுல மட்டும் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதை நீங்க கட்டுப்படுத்துறீங்க, அது தப்பு. அதுவும் நோயாகத்தான் மாறும். அந்த மகரிஷி 5 அளவு முறையில அலட்சியப்படுத்துறீங்க, அது நோயாகத்தான் மாறும். அதனுடைய இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தான் ஆகணும். அவ்வளவுதான். சரிங்க. இன்னொரு கேள்வி ஐயா. இப்ப வந்து பெண்கள் அதுல நாட்டம் இல்லாத இருக்காங்க. எனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு, அது அப்ப நோய் வராதுங்களா? எனக்கு அது விருப்பமே இல்லை, நான் இன்ட்ரெஸ்டோ இல்லை, நாட்டமோ இல்லை அந்த விஷயத்துலன்னா நான் வந்து நோய் வராத தடுக்க முடியுமா எப்படி? அதனால என்ன? அதாவது இப்ப அந்த அந்த இது இல்லை அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன ஆகும்னா அந்த உடல் கழிவுகளின் உந்து வேகம் அந்த கழிவு இருக்கு இல்லையா, அது யூரின்ல கலந்து போகும். இதை நான் வந்து அந்த ஆழியார்ல அந்த மருத்துவர் அவருடைய அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து இதை நான் சொல்றேன். அது யூரின் வழியா போகும், அது யூரின் வழியா கலந்து போயிடும். அப்ப அங்கு அந்த நாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அங்க உயிராற்றல் விரயம் கம்மி. அந்த நாட்டம் இருந்து கட்டுப்படுத்தினால் அது விரயம் அதிகம். இது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவா பார்க்க வேண்டிய விஷயமா, ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். மன்னிக்கணும் ஐயா, மன்னிக்கணும் ஐயா. இது வந்து யூரின்ல வெளியேறது அப்படிங்கறது ஆண்களுக்கு தானங்க ஐயா. பெண்களுக்கும் அந்த மாதிரி வெளியேறதுக்கு, பெண்களுக்கு வந்து இயல்புலே, இப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அவங்களோட 90s கூட இருக்குங்கிறது. அதனால அவங்களுக்கு அந்த செக்ரீஷன்ஸ் இருக்கும், தாட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து உண்மையா சொல்லணும்னா ஒரு 2 குழந்தைங்க பிறந்துருச்சுனாவே அவங்களுக்கு அதுல நாட்டம் குறைஞ்சிருது. பிளஸ் மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு இருக்கனால இந்த ப்ரொடக்ஷன் வந்து குறையும் போது இவங்களோட பெண்களை பொறுத்தளவுல அந்த மந்த்லி பீரியட்னு ஒண்ணு இருக்கிறதுனால அதை நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ஆமாங்க சார், அதுதான் சொன்னேன். யூரின்ல வெளியேறதுங்கிறது இங்க வராது இல்ல. அதாவது குறையா இருக்கலாம்,
ஏன்னா அவங்களுக்கு அது வெளியேறுவதற்கான ஒரு அமைப்பு இயற்கை கொடுத்துருச்சு, மந்த்லி பீரியடுன்னு. ஆனா ஆண்களுக்கு இல்லை, அதனால இங்க இப்படி விரயம் ஆகலாம். அப்ப அங்க அது குறைவா இருக்கலாம். அது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று. நிச்சயமா உண்டு, கட்டாயமா சார். நல்லது நிச்சயமா சார். உண்டு. ஆனால் அங்க மருத்துவம் செய்யும் போது ஆண்களுக்கு மட்டும் அந்த யூரின் எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணல, ஆலியார்ல அந்த மருத்துவர் பெண்களுக்கும் அதை எடுத்து டெஸ்ட் பண்ணார். அப்ப ஓ அங்கேயும் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரிங்க சார். இதை நம்ம மருத்துவர்களிடம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணி அது அது கேட்கலாம். அதை மருத்துவர்களிடம்னா இதுல இந்த உயிராற்றல் சம்பந்தப்பட்டது மருத்துவர்களுக்கு தெரியாது. சார். இது நீங்களே சிந்திக்கணும், நம்ம நீங்களே நம்ம சிந்திக்கணும். நல்லீஸ்வரன் டாக்டர் கிட்ட கேட்டாவே இது கரெக்டா சொல்லிடுவாங்க. இல்ல இல்ல, நீங்களே சிந்திங்க, நீங்களே சிந்திங்க, நீங்களே சிந்திச்சீங்கன்னா தெரியும். சரிங்க சார். சிந்திச்சுட்டு தோணும் போது ஐயா வாழ்க ஆண்களுக்கு வளமுடன். அதிகம், ஆண்களுக்கு அதிகம். சரிங்க வாழ்க வளமுடன். ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றி ஐயா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நம்முடைய வளமுடன் ஐயா. நம்ம தமிழ்நாட்டின் சிந்தனையாளர்கள்லாம் பெரிய முற்போக்கு சிந்தனையாளர்களையா. ஏன்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் ஆக்டிவா ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது மிக பெருமையான விஷயம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய விளக்கம் மேலும் மேலும் அவங்களுக்கு இருக்கிற ஐயப்பாட கேட்டு தெளிவுபடுத்திக்கலான்ற தைரியம் வருதுங்க ஐயா. உங்களுடைய விளக்கம் தாங்க ஐயா அதுக்கு எல்லாரும் காரணம். மிக சிறப்புங்க ஐயா. அடுத்ததாக ராஜி அம்மா பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு சிறப்பா இருந்தது ஐயா நிகழ்ச்சி. அம்மாவும் நல்லா பேசுனாங்க, நல்லா இருந்தது அவங்களோட புரிதல். ஐயா எனக்கு 2 கேள்வி ஐயா. உங்க டிஸ்கஷன் கேட்டதால எனக்கு கேள்வி வந்தது. இப்போ ஆமா, இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல நாம காயகல்பமும் குழந்தை பிறப்பும் இதெல்லாம் சேர்த்து பேசினதால எனக்கு இந்த கேள்விய கேட்க வந்தது. இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க காயகல்பத்தை எப்படி பண்ணணும், அது ஒரு கன்ஃபியூஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. நான் முன்னாடி மன்றத்துல மூத்த பேராசிரியர் கிட்ட கேட்டு இருந்தேன். இந்த மாதிரி திருமணம் புதுசா கல்யாணம் ஆனவங்க குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா காயகல்பத்தை வித்தியாசமா பண்ணணுமா அப்படின்னு கேட்டதுக்கு மூத்த பேராசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நீங்க எப்பயும் போல காயகல்பம் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் ஏதாவது கெடுதல் இருந்தாலும் அதை அடிச்சு தள்ளி வெளியே போயிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் ஆழியார்ல போய் கேட்க இப்ப அவங்களால அங்க பதில் சொல்ல முடியாம இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு, குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டா 3 மாசத்து வரைக்கும் ஓஜஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா. இப்போ எதை எடுத்துக்கணும்? மூத்த பேராசிரியர் சொன்னதை எடுத்துக்கணுமா, இல்ல இப்ப ஆழியார்ல அப்படி சொல்லியிருக்காங்க அதை எடுத்துக்கணுமான்னு தெரியல. அதுக்காக தான் இந்த கேள்வி. இது பொதுப்படையா எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்ல முடியாதுங்கம்மா. என்னன்னா, நாங்க மகரிஷிட்ட இந்த கேள்வியை நேரடியா கேட்டிருக்கோம். மகரிஷி நேரடியா எங்கள்கிட்ட என்ன பதில் சொன்னார்னா, ஒரு மனிதனுக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற ஸ்டேஜ் எப்ப வரும் சாமி இந்த காயல்பம் செஞ்சா அப்படின்னு கேட்டப்ப, தொடர்ந்து 10 வருடம் அவர் செய்தால், ஓஜஸ் மூச்சு போட்டால் அவருக்கு குழந்தையே பிறக்காதுன்ட்டார். ரைட்டா? 10 வருஷம் செஞ்சா கண்டிப்பா 10 வருஷம் யாரும் செய்ய போறது இல்லை. யாருமே பயிற்சி எடுத்துட்டு 1 மாதம் செய்யறாங்க, அப்புறம் செய்யறது இல்லை. 10 வருஷம் செய்தவர்களுக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக 3 மாசம் அதை நிறுத்தி வை அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு பார்த்தா அது தேவையில்லை. ஓஜஸ் மூட்டு போட்டாலும் குழந்தை பிறக்கும். ஆனால் இப்போ அவருக்கு குழந்தை பிறப்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ட்ரீட்மெண்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஏற்கனவே அந்த உயிர் அணுக்கள் கம்மியா இருக்கு இப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவரை என்ன பண்ணலாம்? அவரை ஓஜஸ் மூச்சு போடுறது நிறுத்துன்னு சொல்லலாம். அப்ப டிபெண்டிங் அப்பான் அந்த பிரச்சனை தான் சொல்லணுமே தவிர 19 இதை இந்த ஓஜஸ் போட்டா குழந்தை பிறக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால அது இது எதுக்கு வம்புன்னு சொல்லி அவங்க நிறுத்துங்கன்னு சொல்லிடுறாங்க. அதாவது காரணம் அது அல்ல, இந்த ஓஜஸ் போட்டது காரணம் அல்ல, காரணம் வேற ஏதோ ஒரு காரணம். அதுக்காக இது எதுக்கு நம்ம இதை காரணமாகி ஒரு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இது எதுக்கு நம்ம கெட்ட பேரு, நிறுத்தி வச்சிருவோமே அப்படின்னு அவங்க அதை அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. மகரிஷியிடம் நாங்க கேட்ட போது அப்படி சொல்லவில்லை. ஓஹோ, சரிங்க ஐயா. அப்போ இப்போ பொதுவா யாராச்சும் ரொம்ப க்ளோஸா இருந்து அவங்க கேள்வியா கேட்டா நீங்க காயகல்பம் பண்ணுங்க, பயப்படாம பண்ணுங்கன்னு சொல்லணும். இப்ப பொதுப்படையா
ஆமா பண்ணலாம். பொதுப்படியா ம். எல்லாருமே உட்கார்ந்து கேட்கும்போது சொல்லணும்னா, ஆழியார் சொன்ன மாதிரி அப்படிதான் ஆமா சொல்லணும். ஆமா. சரி, ஆ. சரிங்க. இன்னொரு கேள்வி வந்து அம்மா ரிஷி பாபா அம்மா கேட்டதுல அதுல இருந்து தொடர்பா வருது. இப்ப அம்மா ஆ. சொன்னாங்க வந்து இப்போ ஆண் பிள்ளைகள் வந்து ரொம்ப பெண் தன்மையா இருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. ம், 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 அம்மா சொன்னாங்க. இப்ப அந்த தொடர்பு என்ன எனக்கு கேள்வியா கேட்கணும்னு தோணுதுன்னா, இப்ப பெண் பிள்ளைகளுக்கே வந்து நம்ம இந்த வீர விளையாட்டெல்லாம் கத்துக் கொடுக்கிறோம். ம், ம். பொதுவா கராத்தேவோ இல்லைன்னா சிலம்பமா அதெல்லாம் கத்துக் கொடுக்குறோமே, அதெல்லாம் தப்பா அப்போ? அவங்களுக்குள்ள அதாவது வேற மாற்றங்கள் வருமா? இல்ல இது அ, தொன்று தொட்டு ம், பெண்களும் கத்துக்கலாம் தப்பு இல்ல அப்படின்னு ம். இருக்கு. அதாவது இயற்கை சொல்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது கத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அது ஆணுக்கு சமமாக அதை செய்யணும்னு அதை போட்டியாக கொண்டு போறதுங்கிறது வந்து தவறுதான். அப்படி இருக்காது. ஏன்னா பெண்ணினுடைய உடல் அமைப்பு வேறு, ஆணினுடைய உடல் அமைப்பு வேறு. அப்ப இந்த மாதிரியான ஒரு அதீதமான அந்த வேகமான விளையாட்டுகள் ஆண்கள் செய்யற அளவுக்கு பெண்கள் செய்யக்கூடாது. இது தற்காப்பு கலை என்று அதை கற்றுக் கொடுக்குறாங்களே தவிர ஒரு அளவு அதுல ஒரு அளவு முறை இருக்கணுமே தவிர இதுக்கு ஆணும் பெண்ணும் நாங்கள் சமம், நீங்க செய்யற அளவுக்கு நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு போட்டியை போடுவேன், போட்டி செய்வேன் அப்படிங்கிறது, அந்த அளவுக்கு போறதுங்கிறது அது தவறுதான். அப்படி போகக்கூடாது. சரிங்க. அந்த நோக்கத்தை பொறுத்து இது இருக்கு. அவங்க எந்த ஒரு லிமிட்டேஷன். இப்போ ஆ, அது வந்து ஒரு தற்காப்புக்காக அதை செய்து கொள்ளலாம் அப்படின்னு ம், இருக்கு. இப்போ இன்னொன்னு, இந்த தற்காப்புக்காக இந்த கலையை சொல்றாங்க, ரைட்டு. நீங்க இந்த ம். தற்காப்புக்காக செய்யற இந்த கலையை சமுதாயம் கத்துக் கொடுக்கறத விட இந்த மாதிரியான சூழல் தற்காப்பு பண்ண வேண்டிய வராமல் அவசியம் இல்லை. ம், ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டால் அது தேவையில்லை. அதை ஆமா, செய்யணும். அதை ஆமா, செய்யாம நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப correct. அதுதான் இது. இப்ப என்ன இன்னைக்கு நம்ம பண்றது? ஊர்ல எப்படி பயப்படுறோம் இங்கே. நான் இப்ப இங்க இருக்கக்கூடிய நாட்டுல க- ஆ, வீடை பூட்டிட்டு தானே நம்ம ஆபீஸ் போவோம். ம். வீடு பூட்டிட்டு தானே போவோம். இங்க ஆமாங்க. வீடே பூட்டுறது இல்ல, சும்மா சும்மா லாக் பண்ணிட்டு ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் வந்து வீடு திறக்கிறாங்க. ஓ, வீடு அது பாட்டுக்கு இருக்கு, வீடு ஓ, பூட்டுறது இல்ல. அந்த ஒரு ம். கல்ச்சர் எப்படி? அப்ப மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னா இந்த சமுதாயத்துல இந்த கட்டுப்பாடுங்கிறது இதெல்லாம் தேவைப்படாது. அப்ப நிச்சயமா. ஐயா நாம அந்த வாழ்க சமுதாயத்தை வளமுடன். மாற்றுறதுக்குரிய செய்யணும் செய்யணும். ம். வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ஆண் தன்மை பெண் தன்மை வேறுபடுதல் இப்ப வந்து மாறிட்டு வருதுங்கிறது. அதுக்கு ம், வந்து என்னோட ஒரு சின்ன புரிதலை நான் இப்ப உங்ககிட்ட அதுக்கு சரியான்னு கேட்கணும். பிகாஸ் ம், வந்து ம், இந்த ஆன்மீக பயிற்சிகள், அதாவது ஸ்பிரிச்சுவல் சைடு ரொம்ப டீப்பா போன ஒரு சிலர் போறாங்கன்னா, அவங்களே ம். பாத்தீங்கன்னா ஒரு ஆணா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பெண் தன்மையை வந்து நாம சில வருடங்களுக்கு அப்புறமா பாக்குறது நிறைய இடங்கள்ல. நான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், நீங்க அதை கெஸ் சரி பண்ண சரி முடியும். அதே சரி. மாதிரி பெண் கிட்ட இருக்கிற அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெமினிட்டி அண்ட் எல்லார்கிட்டயுமே எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கு. பர்சன்டேஜ் தான் வேரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ம், 65 ம், 35 அப்படின்னு சொல்லுவோம். அந்த 65 35ன்னு இருக்கும்போது இட் பிகம்ஸ் அ பர்ஃபெக்ட் ம், காம்போ. அவங்க வந்து ம், ம், கரெக்டான ஒரு பெண்ணாவோ இல்ல கரெக்டான ஒரு ஆணாவோ அவங்க அந்த பர்சன்டேஜ் இருக்க முடியுது. பட் இந்த ம், பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் மேல ஏறி 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 அந்த ம், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க ஒரு பெண்ணாக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு பீரியட்ல வந்துட்டு ஒரு ஆண் தன்மை, அந்த ஒரு ஏதோ ஒரு ஒரு ம், ஒரு ஒரு தைரியமா ஒரு போல்டா இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் இவங்களுக்கு கொடுக்கும் போதுட்டு இவங்க கிட்ட ஆ. அந்த பெண் தன்மை குறைந்து ஆண் தன்மையும் வருது. அதே மாதிரி ஆண்கள் கிட்ட அந்த ஆண் தன்மை குறைந்து பெண்கள் கிட்டயும் வர்றத நான் நிறைய இடங்கள்ல பாத்திருக்கேங்கய்யா. இது வந்து இது சரியான ஆ. இது புரிதல் தானா, இதுல இது இது தவறா புரிஞ்சு வச்சு? இது அம்மா அருணா தேவி ஸ்பிரிச்சுவல்னால அம்மா, அப்படி வரும் உங்களுடைய அப்படிங்கிறது கேள்வியில என்னால இன்பம் எழுந்திருக்கு. ஏத்- இல்ல, அருணா தேவி ஸ்பிரிச்சுவல்னால அம்மாவோட இப்படி மாறும் கேள்வியில எனக்கா அப்படின்னு ஏத்துக்க எழுந்திருக்கு. முடியல, ரைட்டுங்களா? ஸ்பிரிச்சுவல்னால அப்படி மாறும்னு என்னால ஏத்துக்க முடியல. அது வந்து சைக்கலாஜிக்கலா இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் இது மாறுதே தவிர, இப்ப பெண் தன்மை ஆண் தன்மை தன்மையில சைக்கலாஜிக்கலா தான் மாறுதே தவிர அந்த உடல் ரீதியான மாற்றம் எதுவும் எங்கேயும் நடக்கல. அது வந்து கரெக்டா தான் இருக்கு, ஆமா சார், சைக்கலாஜிக்கலா ஆமா தான் சார், உடல் நடக்குது. சார்ந்து இல்ல. மனம் அப்ப சார்ந்துதான் அது. இது சைக்கலாஜிக்கலா இருக்கக்கூடிய நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தானே தவிர ஸ்பிரிச்சுவல் இதுக்கு காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. சரி. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. இதுல எல்லாத்துக்கும் வந்து என்னோட கருத்து சொல்றேன் என்னன்னா, வீட்ல எல்லாரும் ஒரு குழந்தைங்க வச்சிருக்காங்க. அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க, அம்மா வந்து தனக்கு பொறந்திருந்த ஒரு பொண்ணை வந்து பையனா நினைச்சு வாடா போடான்னு பேசி பையனாவே வளர்க்குறாங்க. பையனை பெத்திருக்கிறவங்க பெண்ணு இல்லையேன்ற காரணத்தால் அந்த பூடி வாடி வாடா போடான்னு சொல்லி வளர்க்குற விதத்துல தாங்க ஐயா மாற்றம் வருது நான் நினைக்கிறேன். அதுதான் சொன்னேன் நானு. சைக்கலாஜிக்கலா இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலை, நம்ம வாழுகிற சூழ்நிலை, அதுதான் காரணம். நிச்சயமாங்க ஐயா, நிச்சயமாங்க. நன்றிங்க ஐயா. அடுத்தது மீனாட்சி வாழ்க அம்மா. வளமுடன் ஐயா. ஒரு நிமிடம் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ ரிஷிபாபா அம்மா கேள்விக்கு தொடர்ந்துதான் அதே மாதிரி அருணா அம்மா நான் சொல்ல வேண்டியது அவங்க சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஆணிடமும் ஆண் தன்மை 65%, பெண் தன்மை 35% இருக்கு. அதே மாதிரி பெண்ணிடம் பெண் தன்மை 65%, ஆண் தன்மை 35% இருந்தால் மட்டுமே அவர்கள் சரியான இதுல இருப்பாங்க. மத்த என்னும்போது அது அழிக்கு போயிடும். அந்த சப்ஜெக்ட் போக வேண்டாம். இதுல என்னன்னா விளையாட்டு, தற்காப்பு கலை, அந்த ஜிம். இப்போ நிறைய எங்களுக்கு எதிர்க்க நான் அந்த ஜிம்ல பாக்குறேன் நிறைய பெண்கள், அவங்களுக்கு அந்த தேவை இல்லை. இப்ப மனவளக்கலையில நமக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்க உடற்பயிற்சிக்கு பெண்களுக்கு மிக சிறப்பாக அமைந்தது. ஆனா இந்த ஜிம்ல பார்க்கும்போது அவங்க செய்யற அந்த ஒரு வெயிட் லிஃப்டிங் பிளஸ் அந்த உட்கார்ந்து எழுந்துக்கிற போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது அந்த கருப்பைக்கு எவ்வளவு பாதகம் கொடுக்கும்ன்றது நான் தினசரி பாக்குறேன். ஒரு 10 நாட்களாக அதை பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து அவாய்ட் பண்ணலாம் பெண்கள். அவங்க அது தெரியல. உடற்பயிற்சி சொல்லலாமா? தற்காப்பு கலையை தான் இல்ல சொன்னாங்க. இல்ல உடற்பயிற்சி இதுலயும் ஜிம் மீன் வரும். பண்றீங்க நினைக்கிறேன். இல்ல இதுவும் வரும். பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சின்னு வரும்போது அந்த விளையாட்டு தற்காப்பு கலை ஜிம்ல சேரும் அவங்களுக்கு. அப்போ பெண்கள் தங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவங்க செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆண்களும் செலக்ட் பண்ணணும். ஒரு காலத்துல கூட்டு குடும்பம் இருந்தது. பெரியவங்க வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியா சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அந்த கூட்டு குடும்ப அமைப்பே இல்ல. குடும்பத்துல இப்ப அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் போத்தி வளர்க்குறாங்க பிள்ளைகளை. அதனால்தான் அந்த அவங்களுக்கு அந்த ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் இல்லம்மா, தன்மை மாறுகிறது நீங்க என்று நினைக்கிறோம். நீங்க ஜிம்முல வந்து பெண்களுக்கு ஜிம்மு வந்து வேற, ஆண்களுக்கு ஜிம்மு வந்து வேற. அதை வேறுபடுத்தி தான் வச்சிருக்காங்க. அது வித்தியாசமா இருக்குங்கம்மா. ஆனா இந்த கலைகள் இருக்கு பாருங்க, கராத்தே, சிலம்பம் மாதிரி கலைகள், அது 2 பேருக்கு ஈக்குவலா சொல்லி கொடுக்குறாங்க. அதைத்தான் ஆமா அவங்க கேட்கறாங்க. ஆமா ஆமா. அதனால பெண்களுக்கு அதுதான் என்ன கேட்கறாங்க. தேவையோ அதை மட்டும் அவங்க பார்க்கணும். ஏன்னா இது வருங்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அவர்கள் இதை பற்றிய விழிப்புணர்வு அட்லீஸ்ட் நாம தமிழ் ஆனந்த யோகத்திலேயாவது இந்த சப்ஜெக்ட கொண்டு விடணும். இப்போ சாதாரணமா ரொம்ப நான் ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி அதாவது படிக்கிறேன். இப்ப எப்படின்னாங்கம்மா, கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்காததுனால கத்துக்க வேண்டாததெல்லாம் கத்துக்க வேண்டியதாக மாறிவிட்டது. நல்லதுங்க. அதேதான் அப்படிதான். இது ரொம்ப பெரிய டிஸ்கஷனா போகுது. இது தனியா ஒரு வகுப்பை வைக்கல. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு செய்யலாங்கம்மா. நன்றிங்க அம்மா. மீனாட்சி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, பேசுறீங்களாம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, என்னோட டவுட் ஃபுல்லா எல்லாரும் எனக்கு முன்னாடி கேட்டதுலயே கிளியர் ஆயிடுச்சுங்கய்யா. ஆமாங்க, கண்டிப்பா. இந்த 20 வருஷம் கேப் இருக்குன்றது அதுக்குதான் நம்ம முன்னோர்கள்லாம் அப்பவே கல்யாணத்தை வந்து சீக்கிரமே பண்ணி வச்சிருந்திருக்காங்க. பிள்ளைங்களுக்கு வந்து 13 வயசு, பசங்களுக்கு 15, 16 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம இது வந்து இப்ப காலகட்டத்துல நடைமுறையில சாத்தியம் இல்ல. இப்ப நமக்கு வந்து இது வந்து இயற்கையான ஒண்ணு தானே. உடம்புல வந்து நம்ம கழிவுகள் சேருது, அதை வெளியேற்றுறோம்ன்றது இயற்கையான ரொட்டேஷனான ஒண்ணு நடக்கிறது தானங்கய்யா. இத வந்து நம்ம காயக்கல்ப பயிற்சி பண்றோம், தியானம் பண்றோம் அப்படின்ற மூலியமா நம்ம கட்டுப்படுத்துறோம். நமக்கு தெரிஞ்சனால நம்ம செய்யறோம். நம்ம இன்றைய சமுதாயத்துக்கு அவங்ககிட்ட வந்து சமன்படுத்துறோம். ஆமா. இப்ப நீங்க பாருங்க, இது இயற்கையான ஒண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த பால் உறவுங்கிறது இயற்கையான ஒண்ணு தானே. ஆமாங்கய்யா. அதை ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆகி இப்படி ஆக்கி இப்படி சமுதாயத்துல இப்போ இவ்வளவு பண்ணி வச்சிருக்கோம்? அதை புரிதல் அதை சரியா சொல்லல. சரி, அது அதனுடைய உண்மையான இதை வந்து அதை புரிய வைக்கல. அதான் காரணம். கண்டிப்பாங்க. அதுவும் போக நம்மளோட விஞ்ஞானம் வளர்ந்து அதை நல்ல பாதைக்கும் கொண்டுட்டு போகுது, கெட்ட பாதைக்கும் கொண்டு போகுது. அது வந்து அதுவும் ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணம். அப்ப இப்ப நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இதை சிந்திக்கதாங்கம்மா இப்ப நம்ம முடியுது. ஆனால் இதுக்கு தீர்வெல்லாம் நம்ம உடனே கண்டிப்பாங்க. எல்லா பேரும் மேஜர் ஆயிட்டா இத்தனை வருஷத்துல கல்யாணம் பண்ண அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப கவர்மெண்ட் என்ன வச்சிருச்சு, 18 வயசு ஆனா கல்யாணம் பண்ணுன்னு வச்சிருச்சு. ஆமாங்கய்யா. அத நம்ம 30 மாத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா அது எங்க இஷ்டம்னு சொல்லிக்கிறோம். அப்ப கவர்மெண்ட் வந்து 18க்கு முன்னாடி பண்ணுனா அதுக்கு வந்து குற்றம்னு சொல்லும். ஆனா 18க்கு மேல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு ரூல் இல்ல. ஆமாங்க. நம்ம இஷ்டப்படிதான் அதான் அவங்க அனுபவிச்சுக்க வேண்டியதான். அதை நம்ம சிந்திக்கதான் முடியும்.
ஐயா சொன்ன மணிக்கு பெற்றோர்களுக்கும் அந்த பெரியவங்களுக்கும் இந்த சிந்தனையை கொடுக்கணும், அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுக்குற மணிக்கே தான் இருக்கு. கண்டிப்பாங்க ஐயா. எல்லாருக்குமே நம்ம அதாவது இங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சினிமா நியூஸையும் ஒரு காமெடியை போட்டா நடக்கிற கலந்துரையாடல் வந்து ஒரு நல்ல விஷயத்த போட்டா அதை பத்தி கண்டுக்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு கொண்டு போய் சேர்க்கணும், பசங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னோம்னா ஒரு சினிமா வீடியோ பத்தி போட்டோம்னா உடனே அதை பத்தி பேசுற எல்லாருமே இது ஒரு முக்கியமான விஷயம்ன்றதே தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க வளமுடன்மா. ஐயா இதுதான் 35 வருஷமா எல்லாருக்கும் சொல்றதுக்காக தான் வச்சுட்டே இருக்காங்க. ஐயா 35 வருஷமா யோசிச்சு சொல்லி சொல்லி இப்போ அதையும் எல்லாருக்கும் நம்மளுடைய தத்துவத்தை சொல்றதுக்கு ஐயா இன்னும் சொல்லிட்டே இருப்பாருங்க. இப்போ நம்ம நாட்டுல இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு நம்ம பேசுறதுனாலதான் நான் இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த பிஹேவியரை நான் அப்படியே அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பாக்குறேன், ஒவ்வொரு இடத்துலயும் பாக்குறேன். ஆனால் நம்ம அங்க இருந்துகிட்டு இங்க தப்பா நினைக்கிறோம், அது இல்ல. அப்ப சில நம்ம தான் தப்பா இருக்கோம், நம்ம இதெல்லாம் ரொம்ப தப்பா போய்கிட்டு இருக்கு. அப்ப இது வந்து ஒரு 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 பேலன்ஸ்டான ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம கொண்டு வர வேண்டி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவோம். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அதாவது மூடி வச்சுட்டாங்க ஐயா. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு பண்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இலைமறை கார்மறைதான் இருக்கணும். இந்த விஷயத்த அம்மா அப்பா சொல்லி கொடுக்காம அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதுதான் இன்னுமே வந்து அத வந்து தெளிவா எடுத்து சொல்றதுக்கு இப்ப நம்ம தமிழ்நாடு பெற்றோர்கள் கேட்டுட்டு இப்ப நான் வந்து இவ்வளவு தூரம் வெளிப்படையா தைரியமா பேசுறேன்னு சொல்றீங்க, நானே இன்னும் பேச முடியாம இருக்கக்கூடிய இடங்களும் நிறைய இருக்கு. ஆமா நீங்களும் பெற்றோரா இருக்கும்போது உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தீங்கன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்குங்க ஐயா. அது மருத்துவமா பேசிடுறோம், அவ்வளவுதான். அதான் ஒரு ஆண் கூட பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம மாதிரி போரத்துல ஒரு பப்ளிக் போரம்ல பேச முடியாத நிலைமை அன்னைக்கு ஷேர் பண்ணீங்க. அதனால நிறைய இருக்கு. அண்ணே இது வந்து ஐயா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இல்லன்னா வேற யார்கிட்டயும் பேச முடியாது. இது குறித்து ஆய்வு நிறைய டிஸ்கஸ் பண்றாரு ஐயா. ஆனா பாத்தீங்கன்னா பல விஷயங்களை பப்ளிக்கா சொல்ல முடியாது. ஆனா அது சொல்லி புரிய வச்சாதான் பல உண்மைகள் தெளிவாகன்ற நிலைமை இருக்குது. ஆனா அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில ஐயா இருக்காரு. இப்ப நானும் சசிகுமார் ஐயாவும் நிறைய விஷயத்த பேசுறோம், ஆனா அதை வந்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வர முடியல. வாழ்க வளமுடன். நன்றிங்க. உலக நல்ல